2 3 4 5 6 7 ரொம்ப புகழாதல்ல. இது உண்மையிலே சூப்பர் பாப்புலர். இத எப்ப சேல் பண்ணுவாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. என்னல பண்ணாத்திக்கிட்டு இருக்காம? சுனியாக்கு காமிக் புக் கேக்லர் கிடைச்சிச்சா, அதான் இப்படி பண்ணாத்திக்கிட்டு இருக்கா. அதுவும் காலையில வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குப்பா. ஓ அப்படியாலே சேதி. நீ பெரிய ஆளுதான்ப்பா. ஆமாப்பா. நீ உண்மையிலே பெரிய ஆளு. இந்த மாதிரி புக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைக்காது. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு, நீ லாக்கி. சரி, நீ இதை எப்படி வாங்குனேன்னு சொல்ல. ஆக்சுவலி அந்த புக் ஷாப்போட ஓனர் எனக்காக தனியா ஒன்னு எடுத்து வச்சிருந்தாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அவரோட ரெகுலர் கஸ்டமர். அதனாலதான் எனக்கு இந்த புக் ஈஸியா கிடைச்சது. முடியாது. உங்களுக்கு இத பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீங்களே போய் வாங்கிருக்க வேண்டியதானே. நீ ரொம்ப நல்ல வேலை சுடியோ. இந்த காமிக்கை எனக்கே கொடுத்துட்ட. ஆனா நான் இன்னும் அதை படிக்கவே இல்ல. எப்படி இருந்தாலும் நீ இத படிக்கதானே போற. அதனால நான் படிச்சதுக்கு அப்புறம் நீ படிச்சுக்க. இல்ல, உனக்கு நான் அதை தர முடியாது. கொண்டாங்க. மரியாதைக்கு கேட்டா ஓவரா பேசுறியேல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுனால நானே முதல்ல படிக்கிறேன். ஆனா டீச்சர் உங்ககிட்ட புக் இருக்கிறத பார்த்து புடிங்கி வச்சுக்கிட்டாருனா? ஏல இந்த சீரு சிங்கத்தை பார்த்தா எல்லாருமே உச்சா போயிடுவாங்க. டீச்சர் என்ன பெரிய டீச்சரு. நில்லு ஜியான், அதை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. இன்னைக்கு தான் நான் அதை வாங்கியிருக்கேன். அதிகம் பேசாதல, எனக்கு எல்லாம் தெரியும். He suddenly realized that countless sinners were climbing up after him on the spider's web. Like a file of ants, they will climb. God punished him. போதும் போதும். நோபிட்டா நோபிட்டா, சிசுகோ ஸ்டோரிய எங்க முடிச்சாலோ அந்த இடத்துல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ண. என்னது சுசுகோ படிச்சால? என்ன படிச்ச? நீ எங்க தான் கவனிக்கிற நோபிட்டா? அதுவா? அது வந்து நீ எப்போதான் திருந்த போறியோ எனக்கு தெரியலப்பா. இனிமேல கிளாஸ்ல கவனம் இல்லாம வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா பிச்சு விடுவோம் பிச்சு. ஐ அம் சாரி சார். சரி, வேற யார் இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜியான்? அது ஒண்ணு இல்ல சார். கிளாஸ் நடக்கும் போது பாடத்தை கவனிக்காம நீ என்ன காமிக் புக்க படிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப திமிர் அதிகமாயிடுச்சு ஜியான். இனிமேல உனக்கு இப்படியே விட்டா உன்னோட அநியாயத்துக்கு அளவே இல்லாம போயிடும். நீ உன்னோட தப்ப உணரணுங்கிறதுக்காக இந்த காமிக் புக்க நானே வச்சுக்க போறேன். உங்க வீட்டுக்கும் நான் ஒரு நாள் வருவேன். ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுல. ஜியான், இதுக்கு நீ ஏதாவது பண்ணுவல்ல? என்னல பண்ணணும்ங்கற? கேக்லர், அத டீச்சர் உங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டு போனார்ல அந்த காமிக் புக். தெரியல, அதுக்கு நான் என்னல பண்ண முடியும்? என்ன விளையாடுறியா நீ? இன்னும் நான் அதை படிக்க கூட இல்ல. ஏல, இந்த மாதிரி சாதாரண காமிக்கலாம் நீ இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. சாதாரண காமிக்கா? அந்த புக்க வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உன்னால கொஞ்சம் கூட உணர முடியலையா ஜியான்? இது நினைச்சா எனக்கு அழுகையா வருது. என்னால உலகத்துல இல்லாத அப்படி பெரிய காமிக்க வாங்கிட்டான்னு என்கிட்ட இப்படி ஒப்பாரி வைக்கிற? அடி வாங்கணும்னு ஆசைப்படுறியாலே? அப்படின்னா நீ டெஸ்ட்ல 0 மார்க் எடுத்த பேப்பரை நான் உங்க அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துடுறேன். இருளே, அப்படிலாம் எதுவும் பண்ணி வச்சிடாதல. இத பாரு, அந்த காமிக் புக்கை எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான்லே சொல்றேன். நான் சொன்னதுதான். கவலையப்படாத, அந்த காமிக் புக் எனக்கு கிடைக்கும். ஓகே 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 ஓகே. ஓ குட், அவங்க நல்ல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏலே நோபிட்டா, எனக்கு நீ ஒரு உதவி பண்றியாலே? டீச்சர் கிட்ட இருக்கிற அந்த காமிக் புக் எடுக்கிறதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்ல, முடியாது முடியாது, என்னால முடியாது. உனக்கு தான் உதவி பண்றதுக்கு டோரேமான் இருக்கால, அவன் கிட்ட கேட்டு சொல்லல. ஆமா ஆமா, ஆனா டோரேமான் இதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரியல. சொன்னா என்ன, சொல்லணும்னா எனக்கு என்ன இல்ல. எனக்கு தேவையெல்லாம் டீச்சர் என்கிட்ட இருந்து புடிக்கிட்டு போனா அந்த காமிக் புக் மட்டும் தான். என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. அது என் கைக்கு வந்தாகணும். அப்படி இல்லனா இது எல்லாத்துக்கும் நான் உன் மேலதான் குற்றம் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ செய்யலனா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவல்ல. கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. உன்னால அது கண்டுபிடிக்க எதுவும் பண்ண முடியாதா? நீ மட்டும் அப்படி பண்ணனா ஜியா என் கையை காலை ஒடிச்சு என்ன
கேப் கூட அந்த கேம் மாதிரி தான். நீ இந்த கேப்ப போட்டுட்டு இருக்கும்போது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவங்க பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும். ஓ அப்படியா? அப்புறம் நீ இத வச்சு அவங்கள பயமுறுத்தலாம். ஒருவேளை நீ வர்றத அவங்க உணர்ந்து திரும்பி பார்த்தாங்கன்னா அப்படி நிக்கணும். அப்படி செய்யும்போது அவங்களால உன்னை பார்க்கவே முடியாது. இத போட்டுக்கிட்டா மட்டும் போதுமா என்ன? நீ ரொம்ப சந்தேகப்படுற. நாம இத வச்சு ட்ரை பண்ணி பாப்போம். சரி. நான் கிட்ட வரது தெரிஞ்சதுன்னா நீ திரும்பி திரும்பி பார்க்கணும். காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அப்படிதான் இருக்கும். அட 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 எங்க போய்ட்ட? அட உண்மைதான்ப்பா, டோரேமான் மறைஞ்சு போயிட்டான். ஏய் டோரேமான், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்தாத. வினோதமா இருக்கே. நீ எங்க தான்ப்பா இருக்க? அப்ப இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? ஆமாப்பா, ஈஸியா இருக்குல்ல. நம்ம நகராத வரைக்கும் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். சரி, இப்ப இத யூஸ் பண்ணி டீச்சர் கிட்ட இருந்து காமிக் புக்க திரும்ப கொண்டு வா. டோரேமான் இது ரொம்ப ஈஸின்னு சொன்னா, ஆனா இது கரெக்டா வேலை செய்யுமா? நம்ம டீச்சரோட ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏய் நோபிட்டா, திருட்டுத்தனமா ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாம இன்னைக்கு நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கே. இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. அட இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இங்க என்ன பண்ணுது? இது நிச்சயமா சுசுகா விடுதுதா. பீகோ, நீ எங்க போன பீகோ? பீகோ, பீகோ. ஓ நோபிட்டா, வழக்கம் போல பேர்ட் தப்பிச்சிருச்சா? ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அது அந்த மரத்துல தான் இருக்கு. இது எங்க அம்மாவோட தப்புதான். அவங்க தண்ணி கொண்டு வரும்போது அந்த கேஜ் டோரை ஓபன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ, இப்ப நான் அதை எப்படி புடிப்பேன் நோபிட்டா? எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்தா, இத யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. Thank you. இந்த கேப்ப போட்டுக்கிட்டு அதுக்கு தெரியாம பின்பக்கத்துல போ. பீக்கோ திரும்பி பார்த்தா நீ நகராம அப்படியே இருக்கணும். அதனால பீக்கோ உன்னை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுது. நான் இப்ப ட்ரை பண்றேன். நீ சாதிச்சிட்ட சுசுகா. ஓ, thank you so much நோபிட்டா. இதுக்கு நீதான் காரணம். சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கு போல இருக்கு. அப்போ நானும் ட்ரை பண்றேன். டாடா. நோபிட்டா, டீச்சர் கிளம்பிட்டாரு போல இருக்கு. காமிக் புக் எங்க? அவரோட பாக்கெட்ல இருக்கு. நான் வேகமா போணும். அட, யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா யாரையுமே காணுமே. இத செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. இவர் இப்படியே போனா கூட ஈஸியா இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நோபிட்டா, நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் பின்னாடிதான் இருந்தியா? ஒண்ணுல சார், அப்புறமா பார்க்கலாம். பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபார்ம். நான் ஒன்ன தேடிதான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். கிளாஸ்ல நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின காமிக் புக் இதானே? இதுதான் சார், கொண்டாங்க. ரொம்ப குதிக்காத. உன்னோட வீட்ல வந்து உங்க அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த புக்க கொடுப்பேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? என்னது, என் வீட்டுக்கு வருவீங்களா? அப்படிலாம் வேண்டாம் சார். அதிகம் பேசாத ஜியான். இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அத உன்னோட வீட்டுக்கு தெரியாம மறைக்கணும்னு நினைக்கிறியா ஜியான்? ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல டீச்சர். ஏன்னா இந்த புக்கு ஒண்ணும் என்னோடது கிடையாது. இது நம்ம சுனியோவோட புக்கு தான். என்னது, இது சுனியோவோட புக்கா? ஆமா சார், கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் தான் இந்த புக்கை என்கிட்ட கொடுத்தான். ஓஹோ, எங்க டோட்டல் ரூட்டே சேஞ்ச் ஆயிடுச்சா? நான் உடனே போய் சுனியா கிட்ட சொல்லி ஆகணும்.
டீச்சர் நான் சொன்னேன். ஆமா சுனியோ, அவர் நேரா உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஜியான் இப்படி பண்ணுவானே நான் எதிர்பார்க்கல. அவனை பழி வாங்குறேன். நிஜமாவா சொல்ற? உண்மைதான். இனிமேல நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அவனை பழி வாங்குவேன். அப்படி போடு. உனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு தரேன். இத யூஸ் பண்ணு. இத எப்படி யூஸ் பண்ணனும்னா? ஓகே நோபிட்டா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ வேகமா போலனா அவர் உன் மம்மி கிட்ட பேசிடுவாரு. ஓகே ஓகே. இதனாலதான் சுனியோ ஜியான பழி வாங்குறதுக்காக அவனை தேடி போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த சுனியோ பையலால ஜியானை எப்படி பழி வாங்க முடியும்? எப்ப பார்த்தாலும் என் டிவைஸ மத்தவங்க கிட்ட கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சு. என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாங்க சார் வாங்க. என்ன சுனியோவை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. அப்படின்னா சுனியோ வசமா மாட்டிக்கிட்டானா? அப்படிலாம் இல்ல. கேக்லர் காமிக்ஸ். டீச்சரோட பாக்கெட்ல இருந்த காமிக் புக்க நான் மாத்தி வச்சிட்டேன். நீ அத மாத்தி வச்சிட்டியா? கிளாஸ்ல உங்க பையன் படிச்சுக்கிட்டு இருந்த காமிக் புக் இது. என்னது காமிக் புக்கா? ம். என்னது இது? ஜியானோட டெஸ்ட் பேப்பர் ரிசல்ட் ஆச்சே. இங்க பாருங்க சார், இது ஒண்ணு சுனியோட புக்கு கிடையாது. ஜியான்னு பேர் போட்டிருக்கு பாருங்க. இந்த புக்கு அவனுக்கு சொந்தமானது. என்னது ஜியானோட புக்கா? அட ஆமா ஆமா சாரி சாரி சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்னத்த சாரியோ. அந்த ஜிஆர் வீட்டுக்கு போய் அவனை நான் உதைக்காம விட மாட்டேன். நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு என்னமோ இத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்ற நீ? இல்லையா பின்ன அந்த புக்க மாத்தி வச்சது சுனியோ தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டானா நம்ம எல்லாரையும் வரிசையா பொளந்து கட்டுவா. அதான் பயமா இருக்கு. சரியா சொல்றா. இப்போ நாம என்ன பண்றது? அதான் நானும் கேக்குறேன். இப்போ என்ன பண்றது? ஏதாவது ஒரு வழி பண்ண டோரேமான். எனக்கு